கையில? இது வைத்தீஸ்வரி அம்மனி கொடுத்து விட்டது. எஜமா வணக்கம் எஜமா. வைத்தீஸ்வரி அம்மனி இதை உங்கள்ட்ட கொடுத்துட்டு சொன்னாங்க. வைத்தீஸ்வரியா? என்ன இது? தெரியல. கருவேலம் குச்சி நாலும் வேலும் பல்லு குருதி நாலும் ரெண்டும் சொல்லு குருதி. அதனால இன்னையில இருந்து புருஷல விளக்கூடாது, இந்த குச்சியில தான் விளக்கணும்னு அம்மனி கடலை போட்டிருக்காங்க. எஜமா 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 என்ன ஜன்னல்ல இருந்து குச்சி குச்சியா விழுது? ஒருவேளை தனியாவே உள்ள குச்சி சுத்துறாரோ? எஜமா 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 தாத்தா தாத்தா என்னடா வாங்க. அந்த குட்டிச்சாத்தா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எஜமானுக்கு என்னமோ ஆகி போச்சு. எஜமா என்னடா ஆச்சு? எஜமா கந்தவேலு என்னங்க இது? ஒண்ணும் ஆகல. உன் பேத்தி மந்திரிச்சு விட்டுப்பா. மந்திரி பேராண்டி வெளியே வாப்பா. எஜமா ஆத்தா அப்படி ஆத்தா என்ன விழுங்கிற இந்த நேரத்துல? அப்படி நீங்க குடுத்துட்ட குச்சியெல்லாம் தீந்து போச்சு. சீக்கிரம் குச்சி கொடுங்க. குச்சி தீந்து போச்சா? ஆமா மணி, நீங்க குடுத்துட்டீங்கிறதுக்காக அவ்வளவு குச்சி ஒரே நாள்ல கடிச்சு மென்னு தின்னு உறிஞ்சு ஊதிட்டாரு. இப்ப வாய் வீங்கி போய் அம்போன்னு ஜாட மாடையில என்கிட்ட குச்சி வாங்கிட்டு சொன்னாரு. தயவு செஞ்சு குச்சி கொடுத்துடுங்க மணி. சப்பி சாப்பிட்டாரு போல் இருக்கு. அம்மனி இப்படியே போனா ஊர்ல நான் வெட்டுறதுக்கு ஒரு கருவளை மரம் கூட இருக்காது. ஏன் நீ இருக்கிறல்ல அம்மனி, நான் சொல்றேன். பல்லு குச்சி மட்டும் கிடைக்கல, இந்த அந்த பக்கத்துல இருக்கிறத வெட்டினா ஒரு ஊரே ஒரு வருஷத்துக்கு பல்லு விளக்கலாம். தோலை உரிச்சா தப்பும் கட்டலாம். ஆனா நாம இதை விட்டு வைக்கிறது தப்பு, வெட்டி வைக்கிறது தான் நல்லது. அம்மனி உங்களுக்காக பாக்குறேன், அப்புறம் நடக்கிறதே வேற. எப்படி எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு. மாமா இந்த மாதிரி ஏதாவது இடகுடமா பண்ணுவாருன்னு தெரிஞ்சுதான் ஒரு கட்டு தனியா எடுத்து வச்சிருக்கேன். என்னமா அது விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க? கருவேலங்குச்சியில பல்லு வளர்க்கறது மாப்பிள்ளைக்கு தெரியாதா என்ன? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? வர்றான் பாரு, தர்ம தரிசனம் பார்க்க வேண்டியதை கெடுத்தாயா? நான் பார்த்தனே. குறுக்க பேசுறது நான் தானே. உனக்கு எப்படி தெரிஞ்சது? இங்க இருந்து பார்த்தா நல்லா தெரியுது. என் ரெண்டு நாளா பார்த்தேன். அப்ப நாங்க மட்டும் இந்த முக்கா கண்ணாலே பார்த்தோம். ஏன்டா இங்கிருந்து பார்த்தாலே தெரியல, அங்கிருந்து பார்த்தா